நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு என் கூட நிக்கிறவங்க என்னோட அண்ணன் பொண்ணு. அவ பேரு பாரதி. பாரதி ஜெகதீஷ். பேர் விட்டுறீங்க, வீட்டுக்கார பேர் விட்டுறீங்க. பாரதி ஜெகதீஷ். எங்க அப்பா பேரும் பாரதின்னு பேர் வச்சாங்க. இவங்க கேரளால இருக்காங்க, கொல்லத்துல இருக்காங்க. சோ அங்க இருந்து வந்திருக்கா லீவுக்கு. வந்த இடத்துல நீங்க ஏதாவது 2 டிஷ் பண்ணி காமியா ஊர் ஸ்பெஷல் போது ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் பண்ணி காமிச்சா அந்த ஊருக்கே உரித்தான ஒரு கிழங்கு மரவள்ளி கிழங்கு அதை வச்சு அதோட கூட இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கு. அதுவும் நேருக்கு இந்த கிளைமேட்டுக்கு பொருத்தமா இருக்கும்னு நம்புறேன். ஸோ முதல்ல பார்க்க போறது வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு டிஷ். ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு மட்டும் அறிமுகப்படுத்துறேன். அப்படியே அண்ணன் பிள்ளைங்க அண்ணன் அண்ணியெல்லாம் அறிமுகப்படுத்தணும்ல. அண்ணி வாங்க, எல்லாரும் உங்களை பார்க்கணும் தெரியப்படுவாங்க. இது என்னோட அண்ணி மாரீஸ்வரி சண்முகநாதன் அவங்க பேரு. சோ இது எங்க அண்ணன் வைப்பு. ரொம்ப 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 மனசுக்கு நெருக்கமானவங்க. இவங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அவ்வளவு ஒரு பக்தி. எல்லா கோயிலுக்கும் போவாங்க. அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவ்வளவு நிறைய சொல்லுவாங்க. 2 கேட்பேன் 3 மறந்துருவேன், 2 கேட்பேன் 3 மறந்துருவேன். அந்த அளவுக்கு எனக்கு நான் தான் சொல்லுவேன். ஐயோ அண்ணி சொல்லும் போதுலாம் அண்ணி அது சொன்னாங்க எது சொன்னாங்க ஞாபகம் வரும். பட் ஆனா பாதி நாள் மறந்துடுவேன். பட் இதை வெக்கப்படலைங்க நான் சொல்றதுக்கு, அது உள்ளதை சொல்லணும். ஆனா அவங்ககிட்ட திரும்ப அதை பத்தி வைக்கணும்னு கேட்டுக்கோங்க. பட் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்குலாம் போயிட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்த தேவாரம் திருவாசகம் கிளாஸ்லாம் இந்தந்த டைத்துக்கு இந்தந்த கிளாஸ்ன்னு ஆன்லைன் கிளாஸ்ன்னு எல்லாருமா சேர்ந்து பாட்டு படிக்கிறது அது இதுன்னு நிறைய நம்மளோட விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஸோ அவங்கள அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப 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 சந்தோஷம், பெருமை. ஸோ அப்புறம் இவங்களோட நிறுத்திட்டா அப்படி வாங்க ஜோதி வா. இது அண்ணிய காமிச்சேன். அண்ணியோட 2வது பொண்ணு பாரதியை காமிச்சிட்டேன். இது வந்து ஜோதி சரவணன். சோ அவங்க தெரிஞ்சு சொல்லிடணும். சோ இது மூத்த மகள். சோ இவங்களோட தம்பி இவங்களோட இவங்க 2 பேருக்கும் லாஸ்ட்ல ஒரு பையன் இருக்கான், அதாவது தம்பி இருக்கான். அந்த தம்பியை வந்து நான் இன்னும் அறிமுகப்படுத்தல, அவர் ஒரு நாளைக்கு அறிமுகப்படுத்துறேன். சோ இவங்க இருக்கிறதும் மதுரையில தான். சோ இவங்க எல்லாருமே மதுரையில தான் இருக்காங்க. இவங்க மட்டும் தான் கொல்ல இருக்கா. சோ இவரோட பிள்ளைங்க வாங்க எல்லாம். ஷமிதா தேஷ்னா பேர்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஷமிதா இவன் இன்ஜினியரிங் படிக்கிறா. அவ வந்து தேஷ்னா இவங்கிட்ட வாதாடி ஜெயிக்க முடியாது, அப்படி வாய் இவனுக்கு. சோ இவங்க 2 பேரும் ஜோதியோட மகள். நீங்க 2 பேரும் இப்படி வாங்க. ஹரித்ராவும் திருதியும் இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஜம்ப் பண்ணி வைப்பீங்களா? பரவாயில்ல வாங்க வாங்க வாங்க, இப்படி வாங்க. இவ வந்து ஹரித்ரா, இவ வந்து திருதி. இவ ஹரித்ரா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் வச்சிருக்கா. சூப்பரா குரோஷே எல்லாம் போடுவா. ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. சோ இவ வந்து எந்த விதத்துலயும் எல்லாம் சோட போக்கல எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துல பரிமளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். சோ இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் மாதிரி நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களை அறிமுகப்படுத்துறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்ககிட்ட உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் என்ன? Advice Studio. Arts Bite Studio. ஸோ அது போய் அந்த குழந்தைக்கே இன்னும் என்கரேஜ் பண்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ அடுத்து இன்னும் உங்க அம்மாவை சமைக்க சொல்லலாம். தேங்க்யூ. ஸோ பிள்ளைங்களாம் அறிமுகப்படுத்துறேன், அண்ணியை அறிமுகப்படுத்துறேன். ஸோ என்னது இன்னும் ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்துருக்கு. என்னன்னா எல்லாரும் கேட்பாங்க உங்களுடைய எத்தனாவது அண்ணன் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா நான் உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட கூட பிறந்தவங்க நிறைய பேருன்னு. ஆனா இந்த அண்ணன் வந்து கூட பிறக்காத ஒரு அண்ணன். ஆனா பிறந்திருந்தா கூட இவ்வளவு பாசம் காமிச்சிருப்பாங்களான்னு தெரியாது எனக்கு. அந்த அளவு பாசமான ஒரு அண்ணன். ஒரு மாதிரி அன்பார்ச்சுனேட்டா அண்ணன் இல்லை. இப்போ இதெல்லாம் அறிமுகப்படுத்தணும் ஊன்றதுக்குள்ள அண்ணன் அத்தனையும் எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் வந்து அவ்வளவு உரிமையோட மற்றவங்கள்ட்ட கேட்க முடியாது, அண்ணன் கிட்ட கேட்கிற அளவு அவ்வளவு ஒரு அன்பான மிக 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 பாசமான ஒரு அண்ணன் சண்முகநாதன். ஓகே, இப்ப நம்ம பாப்பன்னு கூப்பிட்டு அவளை பாரதிங்கிறது பேர் மறந்து போயிடுச்சு. அவளை அந்த பாப்பன் தான் கூப்பிடுவோம். ஸோ இவ்வளவு என்னன்னா இவ வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா, ஹரித்ராஸ் கிச்சன் இந்த பேர்ல யூடியூப் வச்சிருக்கா. நிறைய கேக்கு அது இதுன்னு பண்ணுவோம். ஆன்லைன் கிளாஸஸ் வேற எடுக்கிறா. ஸோ அதுவும் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இவ வந்து கேக் அந்த பேக்கிங் கிங்லாம் அவங்களுக்கு நிறையவே வரும். எனக்கு கொஞ்சம் அந்த பேக்கிங் சைட்ல ஆசை இருந்தாலும் அது என்னமோ அப்படியே பின்தங்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய இவகிட்ட கத்துக்கணும்.
இப்ப நான் சொன்னேன், நீ அந்த பேக்கிங் ஐஸ்கிரீம் அதெல்லாம் ஒன்று பண்ணலாம். ஆனா உங்க ஊர் நீ இருக்கிற கேரளத்தை சேர்ந்த ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம நேரில் நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த தொகையில் விதவிதமா அந்த வகையில ஒரு தொகையிலோட தான் இது பண்ண போறோம். இது என்னடா பண்ணிருக்கோம்? இந்த கிழங்கு வந்து தோல் எடுத்துட்டு அவிச்சு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணி கொதிக்க விட்டுட்டு கிழங்க போட்டு கொதி வந்த உடனே தண்ணியை வடிச்சிடணும். கிழங்குல உள்ள எக்ஸஸ் சார்ஜ் போறதுக்காக வடிச்சிட்டு திருப்பி திருப்பி தண்ணி ஊத்தி அந்த மாவு சத்து போயிடும். அது கரைன்னு சொல்லுவாங்க, மலையாளி சொல்லும் போது கரை சொல்லுவாங்க. கிழங்குல உள்ள கரை போறதுக்கு அப்புறம் வந்து லேசா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்குது கிழங்கு. இதுக்கு வந்து தொட்டுக்க இப்போ நாச்சோஸ்க்குலாம் டிப் பண்ற மாதிரி இது ஒரு சைட் டிஷ். பாக்குற போது எனக்கு அப்படியே டெம்டிங்கா இருந்தது. நீ சொன்ன உடனே டெம்டிங்கா இருந்தது. நான் பண்ண நினைச்சேன், வேணாம் நான் பண்ணல. ஆத்தென்டிக்கா யார் பண்ணுவாங்களோ அவங்கள பண்ண சொல்லுவாங்க. இது அம்மியில அரைச்சுக்குவாங்க. லேசா தண்ணி எதுவுமே சேர்க்காம வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, உப்பு அவ்வளவுதான். நல்லா ஒண்ணு பாதியமா அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்தி அப்படியே அந்த காரம் பச்சை காரம் இருக்கும்ல, வெங்காயத்துக்கும் பச்சை மிளகாக்கும் பச்சை காரம் இருக்கும். அந்த எண்ணெய் வந்து அந்த காரம் மட்டுப்படுத்தும். மிக்சியில வந்து விப்பர்ல போட்டு ஒண்ணு பாதியும் அரைச்சிட்டு கொஞ்சம் அதை அரைச்சிட்டு பாருங்க. நல்ல ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் டேஸ்ட் இருக்க சின்ன வெங்காயம் தான் போடணும். சிலர் வந்து வத்தல் வைப்பாங்க, ஆனா பச்சை மிளகா தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு பச்சை மிளகா இது பெருசா இருக்குது, காரம் கம்மியா இருக்கும்ன்றதுனால வைக்கிறேன். ஏன்னா பச்சை காரம் வெங்காயத்துல இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சமா புளி கொட்டை இல்லாம நான் இல்லாம புளி அம்மியில அரைச்சா ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும். பட் அம்மி நம்ம வீட்டுல வச்சிருந்ததை கொண்டு போய் வச்சுட்டேன். அது அம்மியை கொத்துறதுக்கு ஆள் கிடைக்கல. கொத்துனா நல்லா இருக்கும், அதுக்கு ஆள் கிடைக்கல. ஓகே, ஸோ இதுல அரைச்சிட்டு உங்ககிட்ட காமி. இப்ப பாருங்க, நான் நைஸா அரைக்கல, இப்படிதான் அரைக்கணும்னு சொன்னா நீங்களே பாருங்க. லேசா மேட்டாப்ல ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அந்த காரம் இது பண்றதுக்கு. அது அரைச்சிக்கும் போதே உப்பு போதுமான்னு பார்க்கும் போதே ஒரு நல்ல ஃபிளேவர் இருந்தது. இது கேட்கவே வேண்டாம். செம்மையா இருக்குங்க. நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஐயோ பண்ணிட்டா உடனே உங்க அண்ணன் மட்டும் பண்ணிட்டாங்க எனக்கு பாத்தீங்கன்னு சொல்லாதீங்க. நிஜமாவே பிரமாதமா இருக்கு. சாப்பிடும்போது அந்த உப்பு காரத்தோட அது இறங்கும் போது அந்த உமிழ்நீர் தொடர்ந்து இது ஜீரணிக்கவும் வச்சிடணும்னு நினைக்கிறேன். பிரமாதமா இருக்கணும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி பார்ப்பா. இவரோட சேனல்லையும் போய் பாருங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து வந்து ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி காமிக்கலான்னு இந்த வீடியோ வந்து கொஞ்ச நாளே அந்த ஐஸ்கிரீம் வீடியோவும் போடுறோம், அதையும் பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.